உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா, நைட்டு வந்து 9 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்க. 9 மணிலேருந்து 11:59 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய 9 ஆசைகளை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறீங்க. அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 9 ஆசைகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. 9 பே லீஃப் உங்களுக்கு தேவைப்படும். பிரியாணி இலை, அந்த ஒவ்வொரு பே லீஃப்லையும் உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க. பணத்தை ஈர்க்கணும், உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்காக செய்கிறீங்க இல்லை பிற தேவைகளுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு பே லீஃப்லையும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகணும், நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் கூட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன எழுதணும் அப்படின்னா 999 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து இன்று நான் ஆசைப்பட்டவருடன் திருமண பந்தத்தில் இணைந்து விட்டேன், நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஜாப் வேணும்னா என்ன வேலை வேணுமோ அதை அங்கே நீங்கள் குறிப்பிட்டு எழுதணும். இப்போ உங்களுக்கு அரசாங்க வேலை வேணும்னா இன்று நான் ஆசைப்பட்ட அரசாங்க வேலையில் பணிபுரிந்து வருகிறேன், நன்றி அப்படி எழுதிக்கோங்க. நீங்கள் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பே லீஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 999 எழுதணும். 999 எழுதிட்டு தான் அடுத்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு பணம் வேணுமா, எவ்வளோ பணம் வேணுமோ அதை எழுதிக்கோங்க. இன்று அந்த அமௌண்ட்டை வந்து எழுதிக்கோங்க. 1,00,000 ரூபாய் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் பேசாமல் இருக்காங்களா, சந்திக்காமல் இருக்காங்களா, அப்போ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, இன்று என் நண்பரை நான் சந்தித்து விட்டேன், மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு பே லீஃப்லையும் எழுதி வச்சுருப்பீங்கல்ல, அதை 9 முறை நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்கல்ல அதில் காமிச்சு எரிச்சிருங்க. ஃபுல்லாகவே சாம்பல் ஆகணும். ஒவ்வொரு வாட்டியும் பே லீஃபை வந்து எரிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்கல்ல அதை 9 முறை நீங்கள் படிச்சுட்டு தான் எரிக்கணும். எரிச்சிட்டு அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க.